ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சுதாகர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மண்டபத்தில் லிஃப்ட் ரூமுக்காக ஃபைனல் ரூமு வந்து நம்ம போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைப் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு ரூமு லிஃப்ட் ரூமுக்காக ஒரு இதுவும் அது எப்படி பைப் போட்டிருக்கோன்றது காட்டுறதுக்காக இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. அண்ணாஜி வணக்கம். அருண் இன்னைக்கு அருண், நான், கருணா, பாபுஜி ரொம்ப நாள் கழிச்சு பாபுஜி வீடியோவில் வராரு. இன்னைக்கு பல வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பைப்பு இன்னைக்கு போட்டுட்டு இருக்கோம். ஆமாம், இது ஃபுல்லாக வந்து பைப் லே பண்ணிட்டு இருக்குது. இப்போ இந்த இடத்துல இருந்து தான் மெயின். இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2A சுவிட்சுக்காக படிக்கட்டு லைனுக்கு இங்கே 2A சுவிட்ச் விட்டுருப்போம். இதிலேருந்து மெயின் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல தான் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு, இந்த இடத்துல பேக் சைடில் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு வருது. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுக்கு இது வந்து மெயின் லைன். இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இது வந்து மெயின் லைன். இந்த இடத்துலேருந்து தான் மேலே ஏற போகுது. ஏறி இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மெயின் லைனு. இங்கேருந்து எல்லா ரூமுக்கும் மெயின் லைன் பிரியுது. இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் ஒரு 2A லைன் அதை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல வந்து ஒரு 2Aக்காக அங்கே லைனை வந்து கிராஸ் பண்ணுறோம். இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்டருக்காக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூம் இது. ஸோ அந்த இடத்துல வந்து ஹீட்டர் ப்ரொவிஷனுக்காக ஒரு லைனும், அந்த இடத்துல இருந்து இங்கே டிவி வரப்போகுது. ஹீட்டர் ப்ளஸ் டிவிக்காக அந்த மெயின் லைனுக்கு இந்த பைப் போயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கேபிள் டிவி லைனு இங்கே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி இங்கே ஒரு ப்ரொவிஷன் கேபிள் டிவி லைனுக்கு இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம். சப்போஸ் டிவி இந்த பக்கம் கேட்டாலும் இங்கேயும் கொடுக்கலாம், இந்த செவத்தில் கேட்டாலும் இங்கேயும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபேன் பாக்ஸ், இது வந்து நீட் ஹாலு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரூமில் இது ஒரு நீட்டு ஹால். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபேன் பாக்ஸு, இந்த இடத்துல ஒரு ஃபேன் பாக்ஸு ப்ரொவிஷனு. இது வந்து பார்த்திங்கன்னா வாசப்படி இங்கே வரும். வாசப்படி இங்கே வரும்போது இந்த இடத்துல விசிட்டர் உட்கார்றதுக்காக சேர் அதுமாரி ஏதாவது விசிட்டருக்கு இந்த இடத்துல பெட்டு வருது. இந்த வாட்டத்தில் பெட்டு போட போகிறாங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி ஃபேன் பாக்ஸ் அங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. 2A லைனுக்கு அந்த இடத்துல ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. ஏசி லைனும் அந்த இடத்துக்கே போயிடும். ஏசி லைனும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதிலே லைன் வந்து நம்ம ஏசிக்காக அங்கே சுவிட்சு கனெக்ட் பண்ணிக்கு 2A கொடுக்கும்போது அந்த ஏசி லைனுக்கும் அங்கே சுவிட்சை ப்ரொவிஷன் கொடுத்துருவாங்க. இதில் பார்த்திங்கன்னா கீழே வந்து நமக்கு செவுர் இல்லை. இது வந்து பாத்ரூம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதிலேருந்து 4 அடி உள்கூடு 4 அடிக்கு நமக்கு பாத்ரூம். ஒரு ஸ்பாட் லைட் சென்டராக கொடுத்துருக்குறோம். அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் ஒரு லைட் கீழே ப்ரொவிஷனுக்காக ஒன்று கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்டர் கீழே வந்து நமக்கு வந்து ஹீட்டர் எந்த பக்கம் நமக்கு வேணும்னாலும் அந்த பக்கத்துக்கு ஹீட்டருக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4:30 இதோட முடிஞ்சிடும். இதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இங்கே கொடுத்துருக்கேன் ப்ரொவிஷன்ஸ். நாளைக்கு எனக்கு டிவிக்கு லைனோ இல்லை இந்த இடத்துக்கு ஹீட்டர் சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து போர்டு வழி எப்படி கேட்டாங்களோ அந்த போர்டுக்கு அங்கே வச்சுக்கலான்ட்டு. இது டிவிக்காக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கேபிள் டிவி லைனுக்காக இந்தாண்ட சைடில் தள்ளி இந்த இடத்துல எடுத்து வந்து விட்டுக்கிற மாதிரி ஒரு லைனு. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே படிக்கட். இது வந்து ஃபினிஷிங் ஏரியா. கீழே வந்து படிக்கட் நீட்டாக 5 மாடிக்கும் பார்த்திங்கன்னா படிக்கட்டு. இது மேலே வந்து ஆக்சுவலாக ஷெட்டு போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஃபுல்லாக ஒட்டியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட்டு கனெக்ட் பண்ணியிருக்கு. 6 ஸ்பாட் லைட். இந்த ஏரியா வந்து 6 ஸ்பாட் லைட்டு. நடுவில் வந்து ஒரு ஹூக் ஒன்று போட சொல்லியிருக்கேன். அந்த ஹூக் போட்டு அந்த இடத்துல ப்ரொவிஷன் நாளைக்கு எதாவது வேணால் தொங்குற லைட் அங்கே செட் பண்ணுற மாதிரி அந்தாண்ட சைடில் கண்ணாடி இது பண்ணுற மாதிரி. இது வந்து வழி, அதுவும் வழி. இது ரெண்டுமே வந்து நடப்பாதை, நீட்டு நடப்பாதை. அந்த நடப்பாதைக்கு பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கு. இதுதான் இன்றைக்கி ஒர்க்கு. இந்த இடத்துல கொடுத்து எல்லா ஒர்க்கும் இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்றைக்கி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வாழை மட்டையும் சில அடைக்க வேண்டிய இடத்துக்கு கொஞ்சம் அடைக்கிறதையும் செய்யணும். இது செஞ்சு முடித்தா இன்றைக்கி வந்து ஒர்க் கம்ப்ளீட் ஆகும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் சுதாகர். நன்றி, வணக்கம்.